ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். தமிழ்நாடு பொறியியல் சேர்க்கை 2024க்கு நீங்கள் ஆன்லைனில் எப்படி பதிவு பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸ்னுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். தமிழ்நாடு பொறியியல் சேர்க்கை 2024 டிஎன்இஏ 2024 முழுமையாக இணைய வழி விண்ணப்ப பதிவாகவும் மற்றும் இணைய வழி கலந்தாய்வு சேர்க்கையாகவும் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பத்திற்கான தகவல்களை பதிவு செய்தல், பதிவு செய்வதற்கான கட்டணத்தை செலுத்துதல், விருப்பமான கல்லூரி மற்றும் பாடப்பிரிவை பதிவு செய்தல், தற்காலிக இடஒதுக்கீட்டை ஏற்றல் அல்லது நிராகரித்தல், இறுதி இடஒதுக்கீடு ஆணையை பெறுதல் ஆகிய அனைத்தும் இணைய வழியாகவே நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தான். சான்றிதழ்கள் சரிபார்த்தல் ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள தமிழ்நாடு பொறியியல் சேர்க்கை உதவி மையம், அதாவது பார்த்திங்கனாக்கா டிஎஃப்சி இணைய வழியாக விண்ணப்பதாரர்களை நேரில் அழைக்காமல் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர்கள் எல்லா செயல்களையும் தங்கள் வீட்டிலிருந்தோ அல்லது வேறு எங்கிருந்து வேண்டுமாயினும் இணையதள வாயிலாக பதிவு செய்யலாம் சொல்லியிருக்காங்க. இணையதள வசதி இல்லாதவர்கள் எல்லா சேவைகளுக்கும் தமிழ்நாடு பொறியியல் சேர்க்கை உதவி மையத்தை அணுகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கு அவர்களுக்கு தேவையான எல்லா சேவைகளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முழுமையாக இணைய வழி கலந்தாய்வு கீழ்காணும் பல அடுத்தடுத்த கட்டங்களை கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விண்ணப்ப பதிவு செய்தல் மற்றும் அசல் சான்றிதழ்கள் பதிவேற்றம் செய்தல்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, சம வாய்ப்பு எண் ரேண்டம் நம்பர் உருவாக்குதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது, பொறியியல் சேர்க்கை உதவி மையத்தில் இணைய வழியாக சான்றிதழ் சரிபார்த்தல் பை டிஎன்இஏ அத்தாரிட்டின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, தரவரிசை வெளியிடுதல். அஞ்சாவது, விருப்பமான கல்லூரிகளையும் மற்றும் பாடப்பிரிவுகளையும் பதிவு செய்தல். ஆறாவது, குறிப்பிட்ட நாளில் தற்காலிக இடஒதுக்கீடு செய்தல். ஏழாவது, இடஒதுக்கீட்டை உறுதி செய்தல். 8, கல்லூரியிலோ அல்லது பொறியியல் சேர்க்கை உதவி மையத்திலோ கல்லூரிக்கான கட்டணத்தை செலுத்தி உறுதி செய்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விண்ணப்பதாரர்கள் மேலே உள்ள எல்லா விவரங்களையும் அவை செய்யப்பட வேண்டிய நாட்களையும் உரிய நேரத்தில் கவனித்து செயல்பட வேண்டும். எல்லாவற்றுக்குமான முதற்படி விண்ணப்பத்தை பதிவு செய்தல். அதை எவ்வாறு செய்வது என்பதை இந்த குறிப்பு விவரிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, விண்ணப்பத்தை பதிவு செய்ய என்னென்ன விவரங்கள் வேண்டும் என்பதை தெரியப்படுத்தும் விவரப்படிவம் டிஎன்இஏ இணையதளத்தில் கிடைக்கும். அதை பதிவிறக்கம் செய்து அதில் விவரங்களை பூர்த்தி செய்த பின் கணினியில் விவரங்களை வரிசையாக உள்ளீடு செய்தால் விரைவாகவும் சரியாகவும் செய்து முடிக்கலாம். டிஎன்இஏ உதவி மையத்திற்கு வருபவர்கள் கண்டிப்பாக இந்த படிவத்தை பூர்த்தி செய்த பின்னரே கணினியில் பதிவு செய்ய ஆரம்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விண்ணப்பம் பதிவு செய்தல் பார்த்தீங்கன்னா, விண்ணப்ப பதிவு ஆரம்பிக்கும் முன் மாணவர்கள் கீழ்கண்டவர்களை தயார் நிலையில் வைத்திருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்களுடைய அலைபேசி எண், மொபைல் நம்பர், மின்னஞ்சல் முகவரி, மெயில் ஐடி, கடன் அட்டை, பற்று அட்டை, இணையதள வழி செலுத்தும் விவரங்கள், அதாவது டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, இல்லைனா நெட் பேங்கிங் வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா வரைவு காசோலை, த செக்ரட்டரி டிஎன்ஏ என்ற முகவரி சென்னை 25 மாற்றத்தக்க வகையில் இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா நீங்கள் டிமாண்ட் டிராஃப்ட் கையில் எடுத்து வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா, விண்ணப்பத்தின் படிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன், யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன். அடுத்து லாகின், உள்நுழைதல். மூணாவது, பர்சனல் இன்ஃபர்மேஷன், சுய விவரங்களை ஃபில் பண்ணுறது. அடுத்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னாக்கா ஃபில் பண்ணுறது. அஞ்சாவது, ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணுறது. ஆறாவது, ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணுறது. ஏழாவது, அகாடமிக் இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணுறது. எட்டாவது, ப்ரிவியூ அப்ளிகேஷன் அண்டு சேஞ்ச் இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் அப்ளிகேஷனை ப்ரிவியூ பண்ணி பார்க்கலாம். ஒன்பதாவது, பேமெண்ட் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு நீங்கள் பே பண்ணுறது. பத்தாவது பார்த்தீங்கன்னாக்கா அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுக்கிறது. இந்த படிகளில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுற மாதிரி வரும். ஸோ எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கீழே பார்த்தீங்கன்னாக்கா கொடுத்துருக்காங்க டீட்டெயில்டாக. ஸோ இந்த பிடிஎஃப்னுடைய லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் ஒரு முறை கோத்ரூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ஆன்லைன் அப்ளிகேஷனை நீங்கள் ஆன்லைனில் சப்மிட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.